ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மட்டன் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம மட்டனோட ஆட்டோட கழுத்துக்கறி, நெஞ்சுக்கறி, நல்லி எலும்பு, ஈரல் இதெல்லாம் போட்டு வச்ச மட்டன் பெப்பர் கிரேவிங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான கிரேவியாக இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நிறையா விடணும். நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எப்பயுமே மட்டன் குழம்புக்கெல்லாம் சோம்பு தான் போட்டு தாளிக்கணும், கடுகு போடக்கூடாது. அது கூடவே வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2-3 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு கல்பாசி, 2 ஏலக்காய் உடச்சி வச்சுருக்கிறேன். எப்பயுமே ஏலக்காயை வந்து முழுசாக போடுறத விட இந்த மாதிரி உடச்சி போட்டால் நல்ல மணமாக இருக்கும். ஸ்டார் பூ வந்து பாதி உடச்சிருக்கிறேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கிறேன் உரித்து. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்பைசஸ், இந்த வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பெப்பர் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் போடணும். அதனால் தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போயுமே நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்து அரைப்பேன். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் மஞ்சள் சேர்த்ததுனால மஞ்சள் கலராக இருக்குது. இது சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வதங்குற மனம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், அது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்காக. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பெப்பர் தான் அதிகமாக சேர்ப்போம், அதனால் மசாலாலாம் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இது வந்து மட்டன் பெப்பர் கிரேவி. நம்ம கடைசியில் வந்து பெப்பர் வந்து சேர்ப்போம், அதனால் மசாலாலாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மசாலா பொருள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வருது. இந்த மசாலா வந்து இது கூட சேர்த்து வதங்கிறது அப்படி நல்ல வாசனையாக இருக்குது. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இந்த மசாலா வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் நம்ம. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்த அந்த பாத்திரத்தை வந்து கழுவி அதில் சேர்த்ததுனால தண்ணி மஞ்சளாக இருக்குது. அந்த பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு இருந்ததுனால அதையும் எப்படி அலசி அதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், அப்படி எண்ணெய் தெரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. எண்ணெய் தெளிஞ்சு நல்லா பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா இதெல்லாம் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து கழுத்துக்கறி, நெஞ்சுக்கறி, நல்லி எலும்பு, ஈரல் எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கிறேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் இந்த மட்டனில் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போவே இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா பேஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மட்டனில் சேர்ந்து நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரணும். கறி வந்து நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேகட்டும். இந்த மசாலாலாம் இதில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இது கறி வெந்து சுருண்டு வரட்டும். அப்புறம் பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. அதில் சுருண்டு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்துட்டுருக்குங்க. மட்டனில் நம்ம தண்ணியே சேர்க்கலை. நல்லா தண்ணி விட்டு வெந்து சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் வேக வைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கறியில் மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து இளம் ஆட்டு கறி தான். அதனால் ஒரு 5 விசில் விட்டால் போதும். குக்கர் மூடி போட்டாச்சு. வெயிட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த குக்கர் வந்து 5 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி இதில் இருக்கிற காற்றெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காற்றெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி திறந்துக்கலாம். பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கறி வந்து இளாட்டு கறி தான், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். 5 விசில்லேயே நல்லா பூவாட்டம் வந்துருச்சு. பாருங்கள், இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைக்கணும். பாருங்கள், கறியெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வெந்திருந்ததுன்னா. பூவாட்டம் இருக்கும். இந்த மாதிரி வெந்துருச்சு. திரும்பவும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் இன்னும் 2 பொருள் சேர்க்கணும். பெப்பர் தூளும் லெமனும் சேர்க்கணும். அதை சேர்த்துட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிரும். இது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ பாருங்கள், இது திறந்தபடியே வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வந்தால் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா இந்த பெப்பர் தான் இதுக்கு வந்து ஒரு ஹைலைட்டே இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம் நல்லா. கொஞ்சமாக குழம்பு பதத்தில் இருந்தால் தான் நம்ம எதுக்குமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால தான் வந்து ரொம்ப ட்ரையாக வைக்காமல் கொஞ்சம் குழம்பு பதத்துலேயே வச்சுருக்கேன். போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். பாதி லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த லெமனோட புளிப்பு சுவையும் இந்த பெப்பரோட வாசனையும் இந்த கிரேவி வந்து ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் வந்து சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது வந்து சூட் ஆகும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.